இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், குருடரை நடத்துகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 4 வசனம் 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். In whom the God of this world hath blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. 2 Corinthians chapter 4 verse 4. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதி இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க விடாமல் அவிசுவாசிகளை குருடாக்கி போடுகிறான், அவருடைய மனதை குருடாக்கினான் என்று இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய ஒளியை தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற நாம் குருடா இருக்கிற அவர்களை நடத்துகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இந்த இடத்துல அவர் சொல்றாரு, யாரு குருடாக்குறா? இப்பிரபஞ்சத்தின் இவ்வுலகத்தின் அதிபதி தேவனானவன் அப்படின்னு அவர் எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிற அநேகருக்குமே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தினுடைய தேவன் யாருன்னு கேட்டா இம்மிடியட்டா வர்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க சொல்ற காரியம், தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், அதனால அவரு தான் தேவன் இந்த உலகத்திற்கு அதிபதி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என கண்மானவர்களே, நம்ம வாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இவர் இங்க யாரை குறிப்பிடுகிறார்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக சாத்தானை குறித்து பேசுகிறார். அதனால சாத்தான் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஒளியை மற்றவர்கள் பார்க்க கூடாதபடிக்கு அவர்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். எனக்கு லாஸ்ட் டிசம்பர் 31 அப்போ நான் என்னோட ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்றோம், ஈசிஆர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அப்போ அங்க பார்த்தா நாங்க 10 o'clock சர்ச் போனோம். ஸோ அரௌண்ட் 8:30 நாங்க அந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம். பயங்கர ரஷ், எல்லாரும் பயங்கரமா அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க. அதாவது 31st நைட்டு ஃபர்ஸ்ட் பிறக்கிறத செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. நாங்க இந்த ரஷப்ல வரோம், சர்ச்சுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ என் ஒய்ஃப்ட சொல்றேன், அதாவது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே எப்படின்னா, எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சிகரெட்டோட இன்னும் அவங்கவுங்க பாட்டில கையில பிடிச்சிட்டு அநேக காரியங்களை பார்த்துட்டு நான் என் ஒய்ஃப்ட சொல்றேன், இப்படி இவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ களிப்பு, இவ்வளோ வேடிக்கை இருக்கிற இந்த மனிதர்களை எப்படி நம்ம சர்ச்சுக்குள்ள உட்கார வைக்க முடியும்? இந்த நேரத்துல தேவன் பேசுவார், தேவன் உன்னோட கூட உனக்கு ஆறுதல் செய்வார்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா, வசனம் இருக்கிறது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தான் தெரியும். அது யார் ரட்சிக்கப்பட்டார்களோ, யாரு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அப்படியானால் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்ட பேசிட்டு வந்தேன். அதான் இந்த இடத்துல பவுல் எழுதுற இந்த காரியத்தை குறிச்சு நான் வாசிக்கிறப்போ அந்த காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன் அப்படி போறாங்கன்னா, அதை பவுல் அழகாக சொல்லுகிறார். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையின் ஒளியை பார்க்க கூடாதபடிக்கு அவங்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். அதனால அவங்களால பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்துடைய அன்பை உணர முடியாது, அந்த மகிமையை தெரிந்து கொள்ள முடியாது. என கண்மானவர்களை, இன்றைக்கு மகிமையை உணர்ந்த நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், குருட்டாட்டத்தில் இருக்கிற அந்த மனிதர்களுக்காய் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது அவங்களுக்கு ஒரு பக்கம் ஜெபம் பண்றோம், இதெல்லாம் போக அவர்களுக்காய் நம்ம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்து செஞ்சதை நம்ம செய்யறோமா? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட கூட நமக்கு தெரியும், மனம் குருடாக்கப்பட்ட 2 கல்வர்கள் கூட தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே வேதத்துல வாசிச்சிருக்கோம், ஒரு கல்லன் இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பினான் அப்படின்னு. நம்ம அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏதாவது சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவித்தாரா? கிடையாது. மாறாக திடீர்னு ஒரு சத்தம் வருது இயேசு கிறிஸ்துட்ட இருந்து, பிதாவே இவர்களை மன்னியும்,
இவங்க செய்யறது என்னதுன்னு தெரியாம செய்யறாங்க அப்படின்னு. அப்ப அந்த கள்வன் பார்த்திருப்பான், ஓ, இவரை அடித்து துன்பப்படுத்தி சிலுவையில் அறைந்த இந்த ஜனங்களை இந்த மனுஷன் மன்னிக்கும்படியாக வேண்டான, அப்போ இவன் இவர்கள் மேல் எப்படி அன்பு வைத்திருக்கிறான், இப்படி கொலைபாதக செயலை செய்தவர்களை மன்னிக்கும்படியான இவனுக்கு குணம் எங்கிருந்து வந்ததுன்னு அவன் யோசித்தான். கிறிஸ்துடைய அந்த மன்னிக்கிற குணத்தை பார்த்து அவன் யோசித்ததின் விளைவே அவன் என்ன பார்க்கிறான், இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பார்க்கிறான். அதனால்தான் அவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான், நீங்க மறுபடியும் வரும்போது என்னை நினைச்சுக்கோங்க அப்படின்னு. அப்படியானால் மனம் குருடா இருந்தவன் நாம பார்க்க முடியாத அந்த 2ஆம் வருகையினுடைய வெளிப்பாட்டை பார்த்தான் அப்படின்னா எதனால? இயேசுடைய மன்னிக்கும் குணத்தினால. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய குணநலன்களை நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் போது, நமது செயல்களில் அதை செயல்படுத்தும் போது, இன்றைக்கு குருட்டாட்டம் பிடித்திருக்கிற ஜனங்களை நாம் நடத்த முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும், உம்மை அறியாதவர்களை, அவிசுவாசிகளை இந்த நேரத்துல உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த உலகத்தினுடைய அதிபதி அவர்களை குருட்டாட்டம் பிடிக்க வைத்திருக்கிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அப்பா, நாங்க அவங்களுக்காக ஊக்கத்தோட ஜெபிக்கிறவங்களா எங்களை முதல்ல மாற்றுங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய குணநலன்களை நாங்க எடுத்து காட்டுறவங்களா, கிறிஸ்துவனுடைய அன்பை எங்கள் செயல்களிலே பிரதிபலிக்கிறவங்களா நாங்க இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எல்லா நேரத்திலும் அவங்களுக்கு முன்னாடி தகப்பனே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஜனமாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.